ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. சென்ற பதிவிலே நாம் புருஷோத்தம மாதத்தின் சிறப்பு பற்றியும் இந்த மாதத்திலே கூற வேண்டிய 2 ஸ்லோகங்களையும் பார்த்தோம். இன்று நாம் பார்க்க இருப்பது இந்த புருஷோத்தம மாதத்திலே தினமும் மாலை நேரத்திலே நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். மேலும் பகவத்கீதையின் 15வது அத்தியாயத்தை படிக்க வேண்டும் அல்லது ஸ்ரீமத் பாகவதத்தில் 10வது காண்டத்தில் 14வது அத்தியாயத்தில் உள்ள 40 ஸ்லோகங்களையும் படிக்க வேண்டும். அப்படி படித்தால் சகலவிதமான சௌபாக்கியங்களும் உண்டாகும் என்கிறார்கள் முன்னோர்கள். நாம் இன்றிலிருந்து தினமும் ஒரு ஸ்லோகம் வீதம் பகவத்கீதையின் 15வது அத்தியாயத்தை பார்க்க இருக்கிறோம். இந்த 15வது அத்தியாயத்திற்கு புருஷோத்தம யோகம் என பெயர். புருஷோத்தம மாதமாகிய இந்த மாதத்திலே புருஷோத்தம யோகத்தை நாம் படிப்பது மிகவும் சிறப்பு மிக்கது. இந்த புருஷோத்தம யோகத்திலே ஸ்ரீகிருஷ்ணர் ஆத்மாவின் தன்மை பற்றியும் அதனுடைய தொடர்புடைய எல்லா அம்சங்களையும் தெளிவாக கூறுகிறார். மேலும் தெரிந்த பொருளை கொண்டுதான் தெரியாத ஒன்றை விளக்க வேண்டும். நாம் அறிந்த உலகம் என்பது புலன்களுக்கு புலப்படுகின்ற உணர்ச்சிகளால் உணரப்படுகின்ற மற்றும் சிந்தனைகளால் சிந்திக்கப்படுகின்ற விஷயங்கள்தான். காரணமில்லாமல் காரியம் ஏற்படாது. விளைவுகளை எடுத்துக்கொண்டால் அவற்றிற்குரிய காரணத்தினால்தான் அவை நிலைக்கின்றன. பருத்தி என்ற காரணம் இல்லாமல் துணி என்ற காரியம் இருக்க முடியாது. இந்த தர்க்க ரீதியான கருத்தை ஆதாரமாக கொண்டு தெரிந்த உலகத்திலிருந்து தெரியாத தத்துவத்திற்கு நம்முடைய மனதை உயர்த்தி கொண்டு இட்டு செல்கிறார் இந்த யோகத்திலே கண்ணபிரான். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. அத பஞ்சதசோऽध्यायः. ஸ்ரீ புருஷோத்தம யோகः. ஸ்ரீ பகவானுவாச. ஊர்ಧ್ವமூலம் அதः சாகம் அஸ்வத்தம் பிராகுரவ்யயம் சந்தாம்சி யஸ்ய பர்ணானி யஸ்தம் வேத ச வேதவித். ஊர்ಧ್ವமூலமதः சாகம் அஸ்வத்தம் பிராகுரவ்யயம் சந்தாம்சி யஸ்ய பர்ணானி யஸ்தம் வேத ச வேதவித். இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.